அதுபோல எல்லா இடமும் வந்தார் ஆதிசங்கரர். கோகர்ணம் அப்படிங்கிற ஒரு க்ஷேத்திரத்துக்கு வந்து பரமேஸ்வரனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அங்க தங்கி இருக்கும் பொழுது உலகம் முழுக்க அத்வைத ஸ்தாபிதம் பண்ணினார். அப்படி அத்வைத ஸ்தாபிதம் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ல இவருடைய பெருமைகளை கண்டு பொறாமைகளை அடைந்ததான அபினவகுப்தர் ஆதிசங்கரருக்கு அந்த பில்லி சூன்யம் ஏவல்னு சொல்றமே அது போல ஒரு மகத்தான ஆபிச்சாரத்தை செய்ய அப்ப வருத்தத்தை அடைஞ்சதான ஆதிசங்கர பகவத்பாதாச்சாரியால் கோகர்ணத்துல இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை பார்த்து என்னுடைய கஷ்டம் விலக என்ன வழி அப்படின்னு கேட்டார். அப்ப கோகர்ணத்துல இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஆதிசங்கரரை பார்த்து சொன்னாள், இந்த கஷ்டம் விலகணுமே ஆனால் திருச்செந்தூர் சென்று செந்திலாண்டவனை வழிபட்டு செந்திலாண்டவனுடைய பிரசாதத்தினாலதான் இந்த ஆபிச்சாரம்னு சொல்லக்கூடியதான இந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னு கோகர்ணத்தில் இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ண அடுத்த க்ஷணம் தன்னுடைய யோக மாயையினாலே கோகர்ணம் எங்க இருக்கு, திருச்செந்தூர் எங்க இருக்கு, அந்த இடத்துல வந்து திருச்செந்தூர்ல வந்து செந்திலாண்டவனை தரிசனம் பண்ணி தொழுது பூஜை பண்ணி இவர் அந்த வந்திருக்கிற நேரம் கூட அழகான ஒரு நேரமா இருக்கு. என்னன்னா ராத்திரி 1 மணிக்கு வந்திருக்கார் திருச்செந்தூருக்கு. கதவு பூட்டி இருந்தது. தன்னுடைய யோக மகிமையினால உள்ள சென்றார். உள்ள சென்ற போது ஒரு அற்புதமான காட்சி அங்கே நடைபெற்று கொண்டிருந்தது. என்னன்னா பாம்புகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நாகராஜா செந்திலாண்டவனை பூஜை செய்து கொண்டிருந்தான். அந்த நாகராஜா பூஜை பண்ணின ஒரு அவசரத்துல செந்திலாண்டவன் மேல ஸ்தோத்திரம் பண்றார். அந்த ஸ்தோத்திரத்துக்கு பேரு ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு பேரு. புஜங்கம் அப்படிங்கிற சப்தத்துக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம். நம்மெல்லாம் கால்களாலே நகர்றோம், ஆனா பாம்பானது புஜமாகிற தோள்பட்டையினாலேயே நகர்ந்து செல்றது. அதனால புஜத்தாலேயே நகர்ந்து செல்வதனாலே சமஸ்கிருதத்துல பாம்புகளுக்கு புஜங்கம்னு பேரு. பாம்பு பூஜை பண்ணின ஒரு 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 நிலையில சொன்னதான ஸ்தோத்திரத்துக்கு ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம்னு பேரு. அப்படி ஆதிசங்கரர் செந்திலாண்டவனை பார்த்த சந்தோஷத்தில் பரம சந்தோஷத்தில் 33 ஸ்லோகத்தில் சுப்பிரமணிய புஜங்கம்ங்கிற ஸ்தோத்திரத்தை சொல்லி பகவானை ஆராதிக்கிறார்.